சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனை. அதாவது நற்சிந்தனைய மட்டுமே வச்சுக்கிட்டு வாழக்கூடிய கடகராசிக்கு. தலைப்பு என்ன போட்டிருக்கோம்னாக்க, 6 குட் நியூஸ் வந்துட்டு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலத்துல கடகராசிக்கு நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம். குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரிதா எந்த ஒரு நல்லதையுமே கடகராசிக்கு பண்ணல. உண்மதானே? குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்க கோடி பாவங்களும் விலகி போகும். ஆனா, அதன் காரணமா நம்மளுடைய கடகத்திற்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல, இவ்ளோ நாளா கஷ்ட காலமா தான் போயிட்டு இருந்துச்சு. பல வருட கஷ்டம்னே சொல்லலாம். பொதுவாவே ஜாதகத்த வச்சு, இந்த பஞ்சாங்கத்த படி பார்க்கிறப்போ, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து நம்ம வாழ்க்கை இருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்லல. நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். புத்திக்கு அதிபதி புதன் பகவான், நம்முடைய என்ன சொல்றது? அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்மளுடைய சூரிய பகவான், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் பகவான், நமக்கு வந்துட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் வந்து சனி பகவான், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு சாட்சியா இருக்காங்க. அவங்களுடைய தோற்றத்தையும், அவங்களுடைய சுழற்சிய பொறுத்து தான் நமக்கு அந்த விஷயத்துல நல்லதும், கெட்டதும் நடக்கும். அப்படி வச்சு பார்க்கிறப்போ நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா? பெருசா நம்ம வந்து நமக்கு ஏதோ நல்லது செய்வாங்க அப்படின்னாக்கா, சுப கிரகமான குரு பகவான தான் நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்குவோம். இந்த ஆள் ஒருத்தர் நமக்கு சரியா இருந்துட்டா போதும்பா. மத்த 8 கிரகங்கள் நமக்கு என்னதான் வந்து எட்டி எட்டி உதைச்சாலும் சரி. இவரு வந்து நம்ம சரி செஞ்சுருவாரு. தூக்கி நிறுத்திருவாருன்னு நெனைப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில குரு பெயர்ச்சி கடகராசி ஏமாத்துனாரு. இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து, அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரகதி ஆகப் போறார். வக்ரகதி அப்டின்னா என்ன? முன்னோக்கி நகரக்கூடிய கிரகமானது பின்னோக்கி நகரப் போகுது. ஓகேங்களா? அதாவது ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் முன்னோக்கி நகரும்னாக்கா மிதுன ராசிக்கு போகணுங்க. ஆனா இவரு என்ன செய்றாருனாக்கா, ரிஷப ராசியிலேயே ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வக்ரகதி ஆகுறாரு. இந்த குரு பகவான பொறுத்தவரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றம் அடையக்கூடியவரு. இந்த மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அப்பப்போ வந்து வக்ரகதியும் ஆவாரு. அந்த வகையில வரக்கூடிய 9ஆம் தேதி இவர் வந்து வக்ரகதிக்கு மாறுறாருங்க. சரிங்களா? பின்னோக்கி நகர்வத நம்ம வக்ரகதின்னு சொல்லுவோம். ஒரு ஆள் முன்னாடி நடக்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு பின்னோக்கி நகர்ந்தா எப்படி இருக்கும்? பின்னோக்கி நடக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமா இருக்கும். ஒரு சில அதாவது சமதளமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவர் கரெக்ட்டா நடந்துருவாரு. அதுவே மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னாக்கா, அவரே தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவர பேஸ் பண்ணி இருக்கும்போது மத்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்? ஸோ அப்படி இருந்தாலும் கடகராசி அப்படிங்கிறது சமதளத்துல அந்த கிரகம் வந்துட்டு நடக்கிற மாதிரி தாங்க. உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்ல. சொல்லப்போனாக்க அதிர்ஷ்டம் தான் உங்கள தேடி வந்திருக்கு. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாங்க. முக்கியமா இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது நம்முடைய கடகராசியோட வாழ்க்கைய அடியோடு மாத்த போகுதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அதிர்ஷ்டம், பணவரவு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், சுப நிகழ்ச்சி, திருமணம் கைகூட போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, சகல விதங்கள்லயும் நன்மை. ஓகேவா? இப்போ வந்து கடகராசிக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, பரவாயில்லையே! இந்த ஆள் இப்பதான் நமக்கு கண் முழிச்சு பார்த்துருக்காரு போலவே! அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு. கடக ராசிய பொறுத்தவரைக்கும், கடகத்துல பிறந்தவங்க, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணம் மழையில நனையக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால, பண வரவுகள் வரும், அதிகரிக்கும். சிலருக்கு வேலைக்கு செல்லாம கூட பண வரவு இருக்குங்க. குடும்பத்த வச்சு பார்க்கிறப்போ, உறவுகள வச்சு பார்க்கிறப்போ, நிதி ரீதியா எல்லாருமே உதவிகரமா இருப்பாங்க. பொருளாதார ரீதியா கடக ராசியுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது. தொழில் செய்றவங்களா நல்ல லாபம் உண்டு. வணிகம், வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ் வாட்டெவர் சின்னதா டெய்லி வேஜஸ் டெய்லி அன்றாட கூலி செய்றீங்க. இல்ல சின்ன சின்ன பொட்டி கடை வச்சிருக்கீங்க. நடைபாதை வியாபாரம் செய்றீங்க. சகல விதங்கள்லயும் தொழில் ரீதியா பார்க்கிறப்போ நம்முடைய கடக ராசிக்கு கண் தொறந்துட்டாங்க கடவுள்கள். உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடகம் அப்படிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கண்ணியமா வாழ போறீங்க. பொதுவா உங்களோட தோற்றம் அப்படிதான் மத்தவங்களுடைய கண்ணுக்கு உறுத்துற மாரி தான் இருக்கும். சாதாரணமா ஒரு சின்னதா ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு குட்டி மோதிரம் போட்டாலும் சரி, ஒரு சின்னதா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் சரி, மத்தவங்களுடைய கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனாக்க, நீங்க எப்படா வெளிய வருவீங்க? என்ன போட்டுருக்கீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்றது அந்த தோற்றத்த கவனிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். பொறாம அப்படின்னாக்க இந்த கடகராசிக்கு அதிகம். ஆனா கடகராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுங்களா? எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பழகக்கூடியவங்க. அது வந்து என்ன சொல்றது? ஏழ்மையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, இவங்க ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, இவங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி, எப்பவுமே இவங்களையும் பாரபட்சமா பார்க்க மாட்டாங்க. மத்தவங்க கிட்டயும் பாரபட்சமா பார்க்காத ஒரு ராசினாக்க அந்த கடகத்த சொல்லலாம். முக்கியமா தாய் உள்ளம் படைச்சவங்க. கண்ணியமா நடந்துப்பாங்க. தன்னுடைய கஷ்டத்த மறைச்சுக்கிட்டு கூட அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய இவங்க வாக்குறுதி குடுத்தாங்க அப்படின்னாக்கா, அந்த வாக்குறுதிய காப்பாத்த உசுருக்கும் மேல போராடக்கூடியவங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு உசிருக்கும் மேல அத பாப்பாங்க. ரோஷத்துக்கு பெயர் போனவங்க.
கவரிமான் பரமன்னு சொன்னா அத வந்து கடகராசி சொல்லலாம். ஒத்த முடி விழுந்தாலும் சரி, தலையே போகுது வெட்டிக்கோ. என் தன்மானத்துக்கு இழுக்க வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். என் தன்மானத்துக்கு இழுக்க வரக்கூடிய எந்த இடத்துலயும் நான் நிக்க மாட்டேன். எவனா இருந்தா எனக்கு காசு, பணம் எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி, அவன் பாக்கெட்டோட இருக்கட்டும். அவனுக்கு நான் தல வணங்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு வாழ்க்கையே வாழக்கூடியவங்க. இதனாலவே நெறைய இடங்கள்ல கெட்ட பேரு வாங்கியிருப்பாங்க. பட் பரவாயில்ல. நான் வந்து நல்லவன்னு உன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ற அவசியம் கிடையாது. நீ குடுக்கக்கூடிய சர்டிபிகேட் எனக்கு தேவையில்ல. அப்படின்னும் வாழுவாங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணிஞ்சு போறாங்களோ, அந்த அளவுக்கு தனக்கும் பணிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணநலங்களோடு வாழ்க்கையை வாழக்கூடிய, கஷ்ட காலத்தையும் கண்ணியமா வாழக்கூடிய கடகராசிக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அமோகமா இருக்குங்க. சந்தோஷமா இருங்க கடகராசிக்காரங்களே. 6 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு தெளிவா பார்க்கலாங்களா? குரு பகவானுடைய பயணம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. வக்ர பயிற்சி அப்படின்னாக்கா வாழ்க்கையோட போக்கையே அடியோட மாத்தக்கூடிய பலம் உண்டு. குரு பகவானுடைய பெயர்ச்சியினால வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அவரால வீழ்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்னத்த பார்க்கணும்? இடம். அவர் பார்க்கக்கூடிய இடம். நகரக்கூடிய இடம். இத பொறுத்து தான் பலன் அமையும். அப்படி பார்த்தோம்னாக்கா, இந்த முறை ரிஷப ராசியில ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு குரு பகவான் வக்ரகதி அடையறதுனால, கடக ராசியுடைய பலன்கள்னா, மொத விஷயம். ஏமாற்றம் அடைந்திருந்தால் அதை சரி செய்யக்கூடிய காலகட்டம். ஆனா எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரிங்க, கடக ராசிக்காரங்களே ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. ரிஸ்க்லாம் வேணாம். அதே மாதிரி அதீத வேலையில ஈடுபடாதீங்க. நீங்க உறுதியானவங்க தான். சாதனைகளை சாதாரணமா செய்யக்கூடியவங்க தான். ஆனா இந்த காலகட்டத்துல கடகம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, கற்பனையில மிதக்கக்கூடியவங்க தான். காதல்லையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தும் இவங்களுடைய அதீத சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னாக்க, கற்பனையில ஒரு கோட்டை கட்டி கோட்டை மேல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்க நின்னுகிட்டு இருக்கிற மாரி கற்பனை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். சொல்லப்போனாக்க கடகம் வாழ்றதே இந்த கற்பனையில தான். சோ இந்த காலகட்டத்துல பகல் கனவு மட்டும் கொஞ்சம் வேணாங்க. செயல்பாடுகள்ல இறங்குனா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாரி கடகம் வந்துட்டு நெனச்சா போதும், செயல்பாடுகள்ல இறங்குனா போதும். வெற்றி நிச்சயம். நீங்க எப்பவுமே ஓய்வு எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டீங்க. முக்கியமா பல ஊர்களுக்கு சென்று பலவிதமான மக்களை பார்க்க விரும்புவீங்க. சொல்லப்போனா காதல் மன்னன்னே சொல்லலாங்க. சோ காதல் விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு. ஆல்ரெடி காதல்ல இருக்கீங்க அப்டின்னாக்கா, அது திருமணத்துக்கு முன்னேறி போகும். திருமணத்துல நிச்சயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னாக்கா, அந்த காதல் இன்னும் இனிமையா மாறும். ஓகேங்களா? சோ காதல் விஷயத்துல சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கையும் சரி, குடும்ப உறவும் சரி, ரொம்பவே சாதகமான அமைப்புல இருக்குங்க. மனசுக்கு நிம்மதியும், சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்க்கை கொடுக்கும். 2வது விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைல மாட்டிக்கிட்டு, அது எப்படி வந்துட்டு ரெக்கவர் ஆக முடியாம எத்தனையோ டாக்டர பார்த்தாச்சு. அடிக்கடி தலைவலி வருதுன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்காக வரன் தேடுறீங்களா? அப்படி வரன் தேடுறப்போ ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க வந்து கண்மூடித்தனமா யாரையும் நம்பி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைய ஒப்படைச்சிராதீங்க. தேர்வு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு என்ன சொல்றது? கற்பனையில நீங்க இருக்கிறதுனால மத்தவங்க உங்கள வந்து கற்பனைக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆ இன்னும் சொல்லப்போனாக்கா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்ப உறவுலயும் சிக்கல்களை ஏற்படுத்த ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்முடைய வீட்டு விஷயத்த மத்தவங்க இன்வால்வ் ஆகாம பார்த்துக்கோங்க. வீட்டு விஷயம், வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாமலும் வச்சுக்கோங்க. சொந்தமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிடக்கூடாது. அடுத்தது குடும்பத்திலேயே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இத்தன நாளா சண்டை சச்சரவு, நீ பெருசு, நான் பெருசுன்லாம் போயிட்டு இருந்தா கூட, இந்த காலகட்டத்துல கணவர் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. நீங்க விட்டு குடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்கள மாரி ஒரு கெட்டிக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது கடகராசி சேர்ந்தா ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட விட்டு குடுத்து போங்க. அதாவது சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறத முழுமையா அனுபவிக்க போறீங்க. அடுத்த 3வதா ஒரு விஷயம். விவகாரமா இருக்கக்கூடிய நிலங்கள வாங்க வேண்டாங்க. நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது கடகராசிக்காரர்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வில்லங்க பாத்துட்டாங்க, இவங்க வில்லங்க பாத்துட்டாங்க, அவங்க சொன்னாங்க அதனால நிலம் வாங்குறேன். இந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இருக்கக்கூடாது. தீர ஆலோசித்து தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் நீங்க நிலபலம் வாங்குறதாவே இருக்கணும். அடுத்ததான் ஆரோக்கியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, இத்தனை நாட்களாக இருந்து வந்த சிரமங்கள் விலகப் போகுது. தலைக்கு வந்த விஷயம் எல்லாமே தலைப்பாகையோடு போகப் போகுது. முக்கியமா ஒரே ஒரு விஷயங்க. இந்த நேரத்துல சொல்றேன். கடகராசிக்காரங்க என்ன தெரியுமா பண்ணணும்? யாருக்கும் வாக்குறுதி குடுக்காதீங்க. வாக்குறுதி குடுத்தாலே உங்களுக்கு வந்து கஷ்டம் தொடரும்ன்றத முடிவா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது. எப்பவுமே. நீங்க வந்து வெற்றியாளரா இருக்கணும். கடகராசிய பொறுத்தவரைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சுனாக்கா, பல விதமான கஷ்டம் இந்த வாக்குறுதினால தான் கடகம் வந்து அனுபவிச்சுட்டீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.
ஒண்ணும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு வரேன்ப்பா அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எழுகுறப்போ, உங்களால போக முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சாதாரணமா நாளைக்கு வரேன்னு சொல்றதுலருந்து, உனக்கு நான் ரூ. 1 குடுக்குறேங்கிறதுலருந்து, நான் வந்து நிக்கிறேங்கிறதுலருந்து, எல்லா விதங்கள்லயும். ஆனா, நீங்க எந்த ஒரு வாக்குறுதியும் குடுக்காம, அந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நெறைய வந்து வெற்றி பெற்றிருக்கும். இந்த விஷயம் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ இந்த காலகட்டமா இருக்கட்டும், எப்பயும் இருக்கட்டும், யாருக்கும் வாக்குறுதி குடுக்காதீங்க. கடகத்துடைய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு இந்த வாக்குறுதிகள் தான் காரணமா இருந்திருக்கு. உங்களுக்கு எதிராக சென்றவங்க கூட, உங்க எதிரிகள் கூட உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்க கால்ல வந்து சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம். ஸோ குரு பகவான பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல நீங்க நல்ல விதத்துல இருக்கணும், எந்தெந்த இடங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியும், எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் 4வது ஒரு விஷயம். உங்களுக்கு நெறைய பணவரவு இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் சரி, நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தும் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில இருக்கீங்களா? அது கூட சேர்த்து வியாபாரம் பண்ண போறீங்க. அதாவது உபரி வருமானம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா வருமானம். இதுக்கான வழிலாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பணவரவ அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. சமயங்கள்ல அந்த பணவரவு அப்படிங்கிறது, ச்சே! இந்த பணத்துக்காக நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எத்தன இடங்கள்ல ஒத்த பைசா இல்லாம அவமானப்பட்டுருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு, உங்க கண்ணுல கண்ணீர் வரும். அது வந்து ஆனந்த கண்ணீரா இருக்குங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்கள பொருளாதார ரீதியா மேலுக்கு கொண்டு வந்திருக்கு. குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு. 5வதா நல்ல விஷயம்னு பார்த்தோம்னாக்க, நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து, திரும்பி கொடுக்காதவங்க கூட, இப்போ நீங்க கேட்காமலே திரும்பி வந்து உங்க பணத்த ஒப்படைச்சுருவாங்க. கண்டிப்பா நிறைய சுப செலவுகள் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. ஆனா, எந்த ஒரு விஷயமும் நீங்க ஆவணங்கள சரி பார்த்து வாங்கணுங்க. அப்படி நல்ல காலம் பொறந்துருச்சு. நம்ம நிலம் வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஜோர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எந்த ஒரு ஆவணத்தையும் சரி பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, ஏமாறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? நல்ல நேரத்துல தான் நாம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? நெறைய கண்கட்டி வித்தைலாம் நமக்கு காட்டுவாங்க. ஸோ, அதுல கவனமா இருங்க. முக்கியமா லாட்டரி அடிக்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. ஸோ, உடனே லாட்டரி போய் வாங்குறேன் அப்படின்லாம் நெனச்சிராதீங்க. லாட்டரி எப்படி திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்குமோ, அதே மாதிரி தாங்க நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள் உங்கள தேடி வருதுன்னு நான் சொல்றேன். ஸோ, குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமா தான் இதுவும் உங்களுக்கு நடந்திருக்கு. அடுத்ததா பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடக ராசிக்கு அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாத ஊதியம் பெற்றுட்டு இருக்கீங்க. மாசம் சம்பளம் தாங்க எனக்கு. எனக்கெல்லாம் என்ன லாபம் கிடைக்க போதுன்னு நெனச்சீங்கனாக்கா, உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது 2, 3 மடங்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, எல்லாமே ஓகே தான். ஆனா, இந்த காலகட்டத்துல கோபம் அதிகரிக்குங்க. வாய கொடுத்து யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் வேணாம். வாய குடுத்து மாட்டிக்க வேணாம். தவள தன் வாயால கெடுன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நல்ல நேரத்துல நிறைய பேரு உங்கள காலி பண்ணணும் சுத்திட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அடடா! இவன் நல்லா இருக்கானே! இவன் நல்லா இருக்காளே! அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாலே மத்தவங்களுடைய கண்ணுக்கு வந்து உறுத்தலா தான் தெரிஞ்சுகிட்டு இருந்தீங்க. ஸோ, இப்போ நல்ல காலம் பிறந்திருக்குங்கிறத தெரிஞ்சுட்டாவே, உங்கள காலி பண்றதுக்கு சுத்துவாங்க. நெறைய கஷ்டத்துல உங்கள வந்து மாட்டி விடணுன்ட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ, யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. முக்கியமா கோவப்படாதீங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வார்த்தைகள விடுறீங்களோ, அந்த அளவுக்கு யோசிச்சு வார்த்தைகள விடுங்க. சண்டைக்கு போக வேணாம். யார் மனதையும் புண்படுத்துற மாரி பேச வேணாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் சரி, யோசிச்சு முடிவு எடுக்கணுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய நல்ல பலன அனுபவிக்கலாம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவானுடைய அம்சத்துல இருக்கக்கூடியவர். நம்ம நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். குரு பகவானுடைய வக்ர பயிற்சிக்கும் நான் முருகப்பெருமான வழிபாடு செய்றதுக்கு என்னமா சம்மதம்னா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. குரு பகவான பொறுத்தவரைக்கும் திருச்செந்தூர் முருகன் வந்து அசுரன வதம் செய்யறதுக்கு ஆலோசனை குடுத்து வழிநடத்தினவரே இந்த குரு பகவான் தாங்க. ஸோ இதன் காரணமா தான் குரு பகவான் தன்னுடைய வீட்ல, அதாவது திருச்செந்தூர் கோயில்ல அவருக்கு முருகப்பெருமானுக்கு இணையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாராமா. ஸோ முடிஞ்சது அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்துல, இந்த 4 மாத காலத்துல எப்படினா போக முடிஞ்சதாக்க திருச்செந்தூர் முருகனையும், குரு பகவானையும் சேர்த்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஏற்றம் இருக்கு. எவ்வளவுதான் வந்துட்டு அடிபாதாளத்துல இப்போ இருந்தாலும் சரி, வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து கடக ராசிக்காரங்க நிச்சயமா படிப்படியா நீங்க ராக்கெட் வேகத்துல முன்னுக்கு வரப்போறீங்க. இந்த 6 விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. 6 பட வீடு கொண்ட அந்த முருகப்பெருமானுடைய அருள் ஆசியினால நிச்சயமா நீங்க எவ்வளவோ அற்புதமான பலன்கள அடுத்தடுத்து அனுபவிக்க போறீங்க. புரியுதுங்களா? கடகத்த பொறுத்தவரைக்கும் அனுதினமும் உங்க படுக்கையிலேருந்து ஏஞ்சிக்கும் போதே முருகான்னு சொல்லி தான் எந்திரிக்கணும். முருகான்னு சொல்லி பாருங்க.
எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம், வந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் அவரு பொறுப்பேத்துட்டு ஓடிடுவார். அடுத்து நிப்பார். "வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கார்த்திகேயன் இருக்க, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, உங்களுக்கு எதுக்குங்க கவலை? கடகமே, கவலையே வேணாம். கவலைய மறந்து, கஷ்டத்த மறந்து, சந்தோஷமா வாழப் போறீங்க." அதிர்ஷ்ட வாய்ப்புகள அப்படியே என்னது கொட்டி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு குரு பகவான். அனுபவிக்க ரெடியா இருந்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடகத்திற்கு கவலை மறந்த நாட்களா தாங்க இருக்க போகுது. சிறப்பான நாட்களா அமைய போகுது. அதிர்ஷ்டமான நாட்களா இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.